அது எத்தனை பேர் அலட்சியமா என்றீங்க? அது எத்தனை பேர் அதை ஒரு பொருட்டா எண்ணாம என்ன பண்ணிடுறீங்க? அதை வேதத்தை வாசிக்காம அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து உங்க போன்ல வாட்ஸ்அப்பையோ இல்ல உங்க போன்ல யூடியூபோ உட்காந்து ஷார்ட்ஸ் பக்கத்துக்கு நேரம் செலவு பண்றீங்க. எத்தனை பேர் அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு வாசிக்கலாம், நாளைக்கு வாசிக்கலாம். எல்லாமே என்ன, நம்ம கடவுள், நம்ம தேவன் தானே, நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரு, நம்மள தேவன் மன்னிப்பாரு அப்படின்ற எண்ணத்தோடு கூட தானே நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்படி செயல்படுறதுனால தானே பிசாசான உங்களை ஈஸியா விளை வச்சுட்டு இருக்கான். நாம தேவனுக்கு நேரத்தை செலவு பண்றதுக்கு சோம்பேறித்தனம் காட்டணும்னா தேவன் நம்மளுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தேவன் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காடுறீங்களே, மத்த நேரத்துல நீங்க தேவனை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறதே இல்ல தானே. அவரை நீங்க என்னைக்குமே தேட மாட்டீங்க. ஆனா உங்களோட தேவைக்கு மட்டும் தேவன் வந்து சந்திக்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்க குழந்தைக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு பணம் பிரச்சனை, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா நீங்க